गुनाहों को तू माफ कर। अस्सलाम वालेकुम वरहमतुल्लाहि बरकातहू। गुलाम मोहम्मद अली शाह खलीफे रफ़ाही मुर्शिद के मासूम मुरीदीन एम ख्वाजा हुसैन से इस दुआ पढ़ी जाती है और मिठे मस्तान गुरुजी तमिल में इनिये पित्तन गुरुजी, ये मैं ख्वाजा साहब आप लोग के फजलियत के वास्ते दुआ उल अर्श की एक बेहतरीन दुआ आप लोग के लिए पढ़े जाते हैं। आप लोग की हर हाजत को, हर मकसदों को, हर दुआओं को अल्लाह और रसूल के ज़मानत से, हर औलिया अनबिया के तौफ़ीक़ व करम से, हमारे वलियों के तौफ़ीक़ व करम से आप लोग के हर दुआएं कबूल करो। इंशाअल्लाह इस पढ़ाई को बड़े सब्र से वक्त लगा के बैठ के सुनने से बहुत फजीलत हो रही है। आपके घरों में बरकत अता फरमाए, आपके कमाइयों में बरकत अता फरमाए। दुआ उल अर्श का फ़ायदा तमिल में बताया जा रहा है, आप लोग सुन के और दुआ पढ़ी जाएगी। दुआ को भी सुन के आप लोग के हर हाजतों को, मकसदों को, दुआओं को अल्लाह ताला कबूल करने के लिए मिठे मस्तान गुरुजी के तौफ़ीक़ व करम से दुआ अता होती है। इंशाअल्लाह இந்த துஆவுல் அர்ஷுனுடைய வலுஃபத்தா குறித்தும் ஃபைதாக்களை குறித்தும் மகான்களாகிய இமாம்கள் மட்டிலடங்காத புகழ்ந்து ஜிக்ரு செய்திருக்கிறார்கள். அவைகளில் சிலதை மௌலானா சையதினா ஷைக் அஹமது சியாபுத்தீன் இப்னு சலாமுத்துல் மிஸ்ரிஹில் கல்பு பிஹிஷ் ஷஹபிஹில் ஃபாகிஹில் முஹத்திஸ் ரஹீமஹு முல்லாஹு அவர்கள் தம் நாவதிரென்னும் கிதாபில் சுருக்கமாக சொல்லி இருக்கிறதாவது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமுலவனார்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் எனக்கு இந்த துஆவுல் அர்ஷை கொண்டு வந்து கொடுத்து, முஹம்மதே, யாராகிலும் ஒருவன் இந்த துஆவை தன் ஹயாத்தில் ஒரு விடுத்தம் ஓதினால் அவன் பாவம் கடல்களில், தண்ணீரின், மரங்களின் இலைகள், கற்கள், மணல்கள், மலை துளிகள் இவைகளின் எண்ணங்களுக்கு அதிகமாய் இருந்தாலும் அப்பாவங்கள் பொறுக்கப்பட்டு கியாமத் நாளையில் தாங்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் நானும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமும் நிற்கும் போது அவனுக்காக வேண்டி சுர்கத்திலிருந்து புராக் கொண்டு வரப்படும். அவனுடைய முகம் 14ஆம் நாள் பூரண சந்திரனுடைய ஒளிவு பிரகாசிப்பதை போல் பிரகாசிப்பதை மஹ்ஷரில் வழியில் உள்ள மனிதர்கள் கண்டு இவர் நபியோ அல்லது மலக்கோ என்றெண்ணிக் கொள்வார்கள். அல்லாஹ் தாலா அவனை கபரிலிருந்து எழுப்பி அந்த புராக்கின் மேல் ஏற்றி யாதொரு கேள்வி கணக்கில்லாமல் சிராத்துல் முஸ்தகீம் என்னும் பாலத்தை மின் வெட்டி மறைவது போல் கடத்தி சுவர்கலோகம் புகுத வைப்பான் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள். இன்னும் சொன்னார்கள், கபூல் செய்யப்பட்ட 1000 ஹஜ், 1000 உம்ராவுடைய சவாபும் அவனுக்கு எழுதப்படும். இன்னும் இந்த துஆவை பயந்தவன் ஓதினால் அல்லாஹ் தாலா அந்த பயத்தை விட்டு அவனை காப்பாற்றி வைப்பான். இன்னும் தாகித்தவன் ஓதினால் அல்லாஹ் தாலா அவனுக்கு குடிப்பை புகட்டுவான். இன்னும் பசித்தவன் ஓதினால் அல்லாஹ் தாலா அவனுக்கு நல்ல வஜீபனம் கொடுப்பான். இன்னும் ஊடுமானம் இல்லாதவன் ஓதினால் அல்லாஹ் தாலா அவனுக்கு நல்ல ஊடுமானம் உடுத்துப்படுவான். நோயாளி ஓதினால் அந்த நோயை அல்லாஹ் தாலா சுவத்தியமாக்கி வைப்பான். நோயாளியின் பேரில் ஓதப்பட்டால் உடனே சுவாத்தியம் கொடுக்கப்படும். இன்னும் துனியா ஆகிரத்துடைய ஹாஜத்துகளில் ஒரு ஹாஜத்தை தேடினவன் ஓதினால் அல்லாஹ் தாலா அந்த ஹாஜத்தை நிறைவேற்றி கொடுப்பான். பகைவனுக்கு பயந்தவன் அல்லது சைத்தானுக்கு பயந்தவன், சுல்தானுக்கு பயந்தவன் ஓதினால் அல்லாஹ் தாலா அந்த தீங்கு அணுகாமல் காப்பாற்றிக் கொள்வான். இன்னும் கடன்காரன் ஓதினால் அல்லாஹ் தாலா அந்த கடனை தீர்த்து வைப்பான். இன்னும் ஆபத்து முசீபத்து பிடித்தவன் இந்த துஆவை ஓதி எழுதி மடித்து கட்டி சுமந்து கொண்டால் அல்லாஹ் தாலா அந்த முசீபத்தை விட்டும் காத்து கொள்வான். இன்னும் எந்த பெண் பிள்ளையாவது இந்த துஆவை கட்டி கொண்டால் அவள் புருஷன் அவளை சங்கை செய்து முஹப்பத்தாக வைத்துக் கொள்வான். இந்த ஊரை விட்டும் சஃபர் போனவன் இந்த துஆவை ஓதினால் சலாமத்தாக வீடு வந்து சேருவான். இன்னும் இந்த துஆவை ஓதினால்
வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இப்பொழுது துஆவுடைய அர்ஷ் படிக்க போகிறேன். அந்த படிப்பை கவனமாக, பொறுமையாக, நிதானமாக தங்கள் வீட்டில் கேட்டு பயனடைமாறு மிகவும் கேட்டுக்கொள்கிறேன். இந்த துஆவை கேட்ட பிறகு எனக்கும் என்னுடைய குடும்பத்தார்களுக்கும் என்னுடைய பீர் முர்ஷித் குலாம் முஹம்மது அலி ஷா கலிஃபா ரஃபாய் அவர்களுக்கும் என்னுடைய பீரி முரிதை நிலைநிறுத்த, காயமாக இருக்க, தக்வாவாக இருக்க எனக்காக துவா செய்யவும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. துஆவுல் அர்ஷ். லா இலாஹா இல்லல்லாஹு லா இலாஹா இல்லல்லாஹு லா இலாஹா இல்லல்லாஹுல் மலிக்குல் ஹக்குல் முபீன். لا إله إلا الله الأحم العدل المدين ربنا ورب آبائنا الأولين لا إله إلا الله لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين. لا إله إلا الله وحده لا شريك له له الملك وله الحمد يحيي ويميت وهو حي دائم قائم لا يموت أبدا في يده الغير وإليه المشور وهو على كل شيء قدير فيه نستعين ولا حول ولا قوة إلا بالله العلي العليم. لا إله إلا الله شكرا لنعمته لا إله إلا الله إقرارا في رفوفيته وسبحان الله تنظرون لعلمته أسألك اللهم في حق اسمك المغضوب على جناح جبريل عليك يا ربي بحق اسمك المغضوب على ميكائيل عليك يا ربي بحق اسمك المغضوب على جبهته إسرافيل عليك يا ربي وبحق اسمك المغضوب على كف إسرائيل عليك يا ربي بحق وبحق اسمك الذي زميت فيه منكرا ونقيرا عليك يا ربي بحق اسمك وأسرار عبادك عليك يا ربي بحق اسمك الذي دم فيه الإسلام عليك يا ربي بحق اسمك الذي تلقاه آدم اللهم هابد من الجنة فناداك فلبيد دعاءه عليك يا ربي بحق اسمك الذي نادق فيه شو عليك يا ربي بحق اسمك الذي قويت فيه حملة العرش عليك يا ربي وبحق أسمائك مغضوب باتي في الدور إنجيلي والصبور والبرهان عليك يا ربي وبحق اسمك الإله منتهى رحمتك على عبادك عليك يا ربي وبحق دمام كلامك عليك يا ربي وبحق اسمك الذي نادك فيه إبراهيم فجعل تنر عليك عليه فهرة وسلاما عليك يا ربي وبحق اسمك الذي نادق فيه إسماعيل فنجيته من السبه عليك يا ربي وبحق اسمك الذي نادق فيه إسحاق فقال حاجته عليك يا ربي وبحق اسمك الذي نادق فيه هدون عليك يا ربي وبحق اسمك الذي دعاك فيه يعقوب بردت عليه فسره وولده يوسف عليك يا ربي وبحق اسمك الذي نادق فيه داود فجعلته خليفة في الأرض وألنت له الحديد في يده عليك يا ربي وبحق اسمك الذي دعاك فيه سليمان فأهد حق
ويهوده ملك الأرض عليك يا ربي وبحق اسمك الذي نطق فيه أيوب فنجده من الغم الذي كان فيه عليك يا ربي وبحق اسمك الذي نطق فيه يوسف بن مريم فهيد له الموت عليك يا ربي وبحق اسمك الذي نطق فيه موسى لما قاد بقى على الدور عليك يا ربي وبحق اسمك الذي نطق فيه حاسها دمرأتي فرعون فرزقتها الجنة عليك يا ربي وبحق اسمك الذي نطق فيه بنو إسرائيل لما جاوزوا البحر عليك يا ربي وبحق اسمك الذي نطق فيه الغرر رمى مشاء الماء إليك يا ربي وبحق اسمك الذي نطق فيه محمد صلى الله عليه وسلم يوم الخارب نجيته عليك يا ربي إنك أنت الكريم الغفير وحسبنا الله ونعم الوكيل ولا حول ولا قوة إلا بالله العلي العليم وصلى الله على محمد وعلى آله وصحبه السلام دعاء العرش ختم السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ۔ یا اللہ دعا العرش کے طفل و کرم سے ہمارے دعائیں کو قبول عطا فرما۔ یا اللہ ہم سب کے کمیوں میں برکت عطا فرما۔ یا اللہ ہم سب کے گھروں میں محبت اور برکت آبادی عطا فرما۔ یا اللہ مسلمانوں بھائیوں بہنوں کے گھروں میں ہر ایک کے دوستوں کو گھر میں اسلام کو ماننے والوں کے ایمان کو بڑھا دے اللہ، اور ایمان کے طفیل و کرم سے یا اللہ رسول پاک صلی اللہ علیہ وسلم کے طفیل و کرم سے، ہر اولیاء انبیاء کے طفیل و کرم سے، ہر ولیوں کی طفیل و کرم سے، ہر صحابہ کے طفیل و کرم سے، ہر شہیدان کے طفیل و کرم سے یا اللہ ہمارے ہر کاموں میں کامیابی عطا فرما، ہم لوگوں کو صحت عطا فرما، طاقت عطا فرما، تندرستی عطا فرما، ہر کاموں میں کامیابی عطا فرما۔ ہر کیا جنہوں کے ساتھ بھی جاتے ہیں سب کے لیے دعا محبت عطا فرما، ہر کام میں کامیابی عطا فرما، ہمارے کمیوں میں برکت عطا فرما، مسلمانوں کی لاج رکھ لے یا اللہ۔ یا اللہ ہر کسی میں ہمیں جانے ہیں تو مسلمان کی لاج رکھ لے اللہ، ہم سر اٹھا کے جینے کی زندگی عطا فرما، برکت والوں کی زندگی عطا فرما، عبادت والوں کی زندگی عطا فرما، ایمان والوں کی زندگی عطا فرما۔ یا اللہ ہمارے غلطیوں کو، پاپوں کو، گناہوں کو تو معاف کر دے اللہ، تو رحمان و رحیم ہے یا اللہ، تو معاف کر دے یا اللہ۔ یا اللہ اور ہمارے گھروں میں جتنے بھی پریوار کے خاندان کے جتنے بھی محروم ہیں لوگوں کو، سب لوگوں کے گناہوں کو معاف، پاپوں کو معاف کر کے یا اللہ ان کو جنت نصیب کر دے اللہ، ہمارے پریوار کے ہر محروم کو جنت نصیب کر دے اللہ۔ یا اللہ وہ جنت نصیب ہوں گی تو فضل و کرم سے جنت میں ہمارے محروم ہمارے لوگوں کے لیے دعا کرنے کی توفیق عطا فرما۔ یا اللہ ہم لوگوں کو بھی جنت نصیب کر دے یا اللہ، جنت ہی کرنا دے یا اللہ۔ یا اللہ حضور صلی اللہ علیہ وسلم کے فضل و کرم سے اس دعائیں کو قبول کر لے یا اللہ، ہمیں جو بھی مانگتے ہیں تو بہت بہترین جانتا ہے یا اللہ، ہم کو جو چاہیے تو دے دے یا اللہ۔ تیرے پاس ہاتھ اٹھا کے دعا مانگنے کے ہمارے پاس راستہ نہیں یا اللہ، ہمارے دعائیں کو تو قبول کر لے یا اللہ، ہمارے گناہوں کو تو معاف کر دے یا اللہ۔ یا اللہ ہمارے عیش و ارمان کو لیے شکریہ ادا کرتے ہیں یا اللہ، ہم کو سلطنت نہیں چاہیے اللہ، تیری رحمت چاہیے یا اللہ۔ یا اللہ ہم کو تیری رحمت اور رحمت والے بنا دے یا اللہ، تیرے کرم سے نواز دے یا اللہ۔ یا اللہ ہر ہمیشہ کے لیے تیرا کلمہ ہم کو نصیب کر دے یا اللہ۔ یا اللہ ہم تیرے تو جو بھی ہمارے پر نوازا ہے فروزوں سے فرض دار بنا دے اللہ، فرض کی پابندی کرنے والے بنا دے اللہ، 5 فرضوں کو بھی زندگی میں
زندگی سے ملا کے زندگی سے ایمان سے چلنے کی توفیق عطا فرما۔ یا اللہ فروزوں کے ساتھ سنتوں کو بھی نفلوں کو بھی چھوڑ نہیں سکیں گے، یا اللہ سنتوں بھی نفلوں کے ساتھ ہماری زندگی ہنسی خوشی کی زندگی عطا فرما، محبت آنے کی زندگی عطا فرما۔ یا اللہ ہمارے بھائیوں بہنوں میں محبت عطا فرما، یا اللہ ہمارے ہر کام میں کامیابی عطا فرما۔ یا اللہ دعا اے عرش کی پڑی کے تو فضل و کرم سے ایک حاجات مانگ کے جو بھی یہ دعا پڑھتے ہیں یا سنتے ہیں یا اس دعا کو سن کے دعا پوچھتے ہیں، ان کی جو کچھ ایک حاجات ایک دعا رکھ کے تیرے پاس پوچھتے ہیں تو خصوصاً اس دعا کو تو قبول کر کے ان کو عطا کر